பொதுவாக எல்லாருக்குமே முட்டி வலி வருது, இடுப்பு இதுன்னா மாய்ஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ இந்த எலும்புலாம் கால் எலும்பெல்லாம் இப்படி இருக்கும். இப்படி இருக்கும்போது அது வந்து இப்படி இப்படி நம்ம ஆக்டிவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ட்ரையா இருந்துச்சுன்னா கட்டுக்கு கட்டுக்குன்னு அதே மாரி சத்தம் வரும். அதே மாதிரி நமக்கு கால் வலி வரும். அதுவே நீங்க இந்த மாரி வெண்டைக்காய் பொருள் இந்த மாரிலாம் சாப்பிடும்போது, நல்லா அந்த மாய்ஸ்டர் நல்லா கிடைக்கும். அப்போ வந்து நீங்க நடக்கும்போது ஒண்ணுமே ஆகாது. சீக்கிரமா அந்த ஜவ்வுலயோ, இல்ல அந்த எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. எனக்கு தெரிஞ்சத உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க சொல்றதுனால, அதுதான் சொல்றேன். நான் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்லாம் கிடையாது. பட் எனக்கு நான் படிக்காமயே நான் நெறைய வந்து கேதர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுதான் ட்ரூ. இது வந்து நீங்க எங்க வேணாலுமே நான் சொல்றது எல்லாமே நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்ல டாக்டர்கிட்டயே நேரா கூட போய் பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து இந்த மாரி சொன்னாங்கங்க வீடியோல. இதெல்லாம் கரெக்ட்டாங்களா? அப்படின்னு நீங்க டாக்டர் கிட்ட கூட கேட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் நாலேட்ஜ் இருக்கு. படிப்பு கிடையாது. அந்த நாலேட்ஜ் இருக்கு. வணக்கம் பாசமுள்ள அக்கா. வாங்க கார்த்தி. அப்படியா அக்கா? சரி, சரி. சாப்பிடுகிறேன். கண்டிப்பா சாப்பிடுங்க. சாப்பிட்டீர்களா அக்கா, அண்ணா, பாப்பா எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு தோசை, சாம்பார் சாப்பிட்டோம். வெல்கம் வெல்கம் வேல்முருகன் வேல் ப்ரூ. இதுவரையிலும் பேதி மாத்திரை நான் எடுத்துக்கொண்டதே இல்லை. அதான் பிரச்சனை. அதே மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட் தெரியாது. நம்மளுக்கு நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைமில் நமக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒரு டெம்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிட்ட திருப்தியே கிடைக்காது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நமக்கு டாக்ஸன்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் தெரியாது. ஒரு மாதிரி சல்லுன்னு ஒரு மாதிரி இருக்கும். அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வயிற்றை சுத்தம் பண்ணால் மட்டும்தான் திருப்பி ரீஆக்டிவேட்டில் நல்லாயிருக்கும். வெல்கம் ராஜேஷ்குமார் ப்ரோ. வணக்கம், வாருங்கள் கார்த்தி ப்ரோ. வெல்கம் குரு ப்ரோ. பாசமுள்ள கார்த்தி, நன்றிகள் பல. சாப்பிட்டீங்களா கார்த்தி ப்ரோ? சாப்பிட்டேன் வேல்முருகன் அண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணா? நான் சாப்பிட்டு விட்டேன் ப்ரோ. சாம்பார் சாதம். கார்த்தி ப்ரோ வணக்கம், வந்தனம், நமஸ்தே. எனக்கு தொண்டை பிரச்சனை இல்லை. சைடு என்னது லெஃப்ட் சைடு கால் தொண்டை வலிக்குது. காலு தொண்டையா வலிக்குதுன்னு சொன்னேன் சந்தியா. கால் வலிக்குதுங்களா? கால் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரோட்டீன் ஆக்டிவ் ஆனாலும், புரோட்டீன் அதிகமானாலும் நமக்கு கால் வலி வரும். இல்லை நீங்கள் அதை டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கணும். எதனால் வலிக்குதுன்னு தெரியாது. சில டைம்ஸில் நமக்கே சதை புரண்டு இருக்கும். நிறைய வந்து நம்ம தூங்குற பொசிஷன் சரியில்லைனாலும் நமக்கு கால் வலி வரும். இப்படி சில பேர் வந்து ரொம்ப இப்படி வச்சு தூங்குவாங்க. இந்த புஷ் பண்ணி இப்படி காலை வந்து இப்படி மடிப்பாங்க, இப்படி மடிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம தூங்கும்போது ஏதாவது பேலன்ஸ் பண்ணுவோம். அப்படி கூட வலிக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? காதா எங்கடாது? அந்த கமாண்ட் எங்கே போச்சு? ஒரே நாளில் நம்ம அது இல்லை படிச்சுட்டணும். நானே மிஸ் பண்ணிட்டேன். தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க. அதனால கூட அப்படி ஆயிருக்கும். தொண்டை வந்து நார்மலாக அடிக்கடிக்கு சில பேருக்கு வர்றது உண்டு. ஏதாவது சாப்பிட்ருப்போம், இல்லை தண்ணி மாற்றி குடிச்சதுனால இருக்கும். நீங்கள் தான் நேற்று வந்து நிறைய தண்ணி குடிச்சேன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால் கூட இருக்கலாம். நீங்கள் கூலிங்காக ஏதாவது சாப்பிட்ருப்பீங்க, அதனால் இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். லைக் போடுங்க ப்ளீஸ். சந்தியா ஒரு மருத்துவர் அவதாரம். அவதாரம் நல்லது. அம்மோ சைடாக படுனா திருப்பி நீ த்ரோவாக படுற இடத்துல தான் படுக்கிற. அப்புறம் இருமல் தான் வரும். அதுமாரி ஏசி வந்து த்ரோவாக படக்கூடாது. இந்த இடத்துல நாய்ஸ் ப்ராப்ளம் வரும். இந்த இடத்துல வந்து த்ரோவாக வந்துச்சுன்னா மூக்கு தண்டில் பிரச்சனை வரும். தெரியுமா? அப்போ சொன்னால் தெரிஞ்சுக்கோங்க. ஏம்மா தொண்டையில் என்னது? தொடையில் தொடை, தொண்டை இல்லை தொடை. ஓ அப்படியா? தொடையிலனா அது எனக்கு என்னன்னு தெரியலங்க. சில பேருக்கு நெறிக்கட்டி ஏதாவது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏதாவது நமக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக பண்ணியிருப்போம், இல்லாத எங்கேயாவது இடிச்சிருப்போம். அது மாதிரி இருந்தாலும் தொடையில் ஒரு சில பகுதியில் நமக்கு ஒரு மாதிரி வலிக்க செய்யும். அது எங்கன்னா நெறிக்கட்டியிருக்கான்னு பாருங்கள். அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தால் டாக்டர் போய் பாருங்கள்.
யாரு எக்கேடு கெட்டு